எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன் ஏன் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ செய்யணும். ஆனா இயேசுவான ஒருத்தர் தான் பாவமே செய்யாதவர். இது கதை கிடையாது. ஒரு சாமியார் சொன்னார், சாகு ரிக்கு வேதத்தில் எழுதிக்கலாம், நல்லா கேட்டுக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் கேட்டுக்கலாம், எல்லாரும் கேட்டுக்கலாம். கடவுள் மனுஷ வடிவில் வருமா, பரலோகத்திலிருந்து வாழ்ந்து, அதுல தான் ரொம்ப முக்கியம், பாவமே செய்யாமல் வாழணும். எப்படி? அப்பதான் அந்த ரத்தம் ஒரு நாள் சிந்தப்படும், ஆட்டுக்கடா மாதிரி. அப்போ அந்த ரத்தம் சிந்தும் போது மனு குலத்துக்கு மீட்பு ரட்சிப்பும். அதுக்கு சமஸ்கிருதத்தின் பெயர் என்னவா? பராஜித்த பலி. எவ்வளவு அழகா எழுதியிருக்கீங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்கீங்க. அது என்ன பியூட்டி? அவன் பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் நான் தான் அவன் இவன் சொல்றாங்கல்ல, செத்து போன கூட உயிரோட இருக்கலாம், 4 கேஸ்ல போலீஸ் பிடிச்சிருவாங்க, அவங்க அக்கிரமம் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் பாவம் செய்யாமல் இருந்து ஒரு கல்லெடுத்து போடுறது அவர் ஒருத்தர் தான் தகுதி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை ஆக்கினை. எல்லாத்த ஆக்கினையே இன்னைக்கு பாவத்திலேயே திருப்பி விடுறாங்க. நான் ஜனங்க அவங்களுக்கு கண்டம்னேஷன், ஆக்கினை இருக்குது. நான் சரியில்லை, நான் செஞ்ச தப்பு தப்புன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கும், படிச்சவனா இருக்கட்டும், பிசினஸ் மேனா இருக்கட்டும், சார் தூக்கம் வரல, உடனே என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, சீக்கிரமா தூங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வாக்கிங் போங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க டாக்டருங்க, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க, சொல்லுங்க, தெரியுமா? என்ன சார் சொல்லுவாங்க? தூக்கம் வரல சார். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மூஞ்ச பார்த்துங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க டாக்டர்? சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? வாக்கிங் போங்க, பார்க்கில் போங்க, வாக்கிங். வேற என்ன சொல்லுவாங்க? சீக்கிரமா சாப்பிடுங்க, நைட்டு மொபைல் போன் ரொம்ப பார்க்காதுங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. எதுவுமே யோசிக்காதுங்க. எதுவுமே யோசிக்காம எப்படி கழுவுறது? சுத்தம் போடணும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சார். ஒண்ணு எல்லாருக்கும், சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாங்க நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. அவங்க பின்னால அவனுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லாரும் நல்லவன் நினைச்சிருக்கீங்க, அவனுக்கு தெரியும் அவன் கதை. அந்த கதை அவனுக்கு என்ன பண்ணும்? மாட்டிக்கிட்டு இருக்கும், புழு குடையிற மாதிரி. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இதுக்கு கதை கேட்கிறான், மறைக்கணும்னு யோசிச்சு என்ன பண்ணுவான்? மறைப்பான். ஆனா அவன் எதிர சிக்கிக்குவானா அவனுக்கு மறக்க முடியாது. மறக்க முடியாது, எல்லாம் நடிக்கும். என்னாகும்? மறைக்கிறேன். ஆனா மறக்க முடியலையில உனக்கு தூக்கம் வராது, உனக்கு நிம்மதி இருக்காது. இப்ப கார்ல போகணும்னா பெல்ட் போடணும். பெல்ட், அந்த பெல்ட் போடணும் என்ன பண்ணுது? அந்த கார்ல இப்போ கீ 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 உயிர் எடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உன் மனசுல குற்ற மனசாட்சி உன்னை நோகப்படுத்திட்டே இருக்கும். உடனே என்ன பண்றாங்க? சார் கொஞ்சம் குச்சா நல்லா இருக்கும். எதுக்கு? இவருடைய கதைகள், கதை வசனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு பாட்டில் அடிக்கணும், போட்டுக்கணும். ஆனா நாளைக்கு சரியாயிட்ட பிறகு திருப்பி வரும். உன்னை தொலைப்படுத்துற அமெரிக்கா போ, உன் குற்ற மனசாட்சி உன்னை மாட்டிக்கிட்டே இருக்கும். இதை எவனும் சொல்ல மாட்டான், எவனும் சொல்ல மாட்டான். இதை சொல்லாதனால இவர் என்ன பண்ணாரு? கல்வி குடிப்பாரு, பியர் குடிப்பாரு, என்னத்தெல்லாம் குடிப்பாரு, தூங்குவாரு. ஆனா மூஞ்சியில பார்த்தா சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும், எரிச்சல் இருக்கும். வீட்டுல பிள்ளைகளோட சந்தோஷமா பேச மாட்டாரு, மனைவியோட பேச முடியாது. ஓடிட்டு இருப்பார், ஓடிக்கொண்டே கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடி 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 ஓடி. ஏங்க இது யாரையும் கிண்டல் பண்ணல, இதான் நிலைமை. சின்ன வயசோ பெரிய வயசோ, ஆனா அந்த பாவ மன்னிப்பாகி பாவத்திலிருந்து விடுதலை வரணும். அதுதான் ஏசு கொடுப்பாரு. சும்மா சும்மா பேச்சு கிடையாது. என் கதையை சொல்லுங்கன்னா சொன்னேன்னாச்சுங்களா தேவையில்லை, அப்படி இருந்துச்சு என் லைஃப்ல. ஆனா இயேசுவானவர் என் வாழ்க்கையில மாத்தினார். நான் ஒரு பெரிய கோயில் மாடா இருந்தேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா சர்ச்சுக்கு எதுக்கு போனேன்? கடவுள் தவிர மற்றவங்க பார்த்துட்டு தான் போனேன். புரிஞ்சுக்கு சார், ரீசெண்டாக சொல்றேன். ஸோ இந்த கதை தான் இவருக்கு. ஆனா 19 வயசுல இயேசு சாமிய கனெக்ட் ஆகும். மதம் கிடையாது, மதம் ஒருத்தருக்கு உதவி செய்யாது. ஆண்டோட ஐக்கியம் கொண்டு அவர் பேசணும். நம்ம மொபைல் போன் இருக்குல்ல, மொபைல் போன்
இங்க அந்த பார்க் அது நல்ல பலூனா வெடி. சரி சரி, இப்போ 10 மணிக்கு நான் வரேங்க. 10 மணிக்கு நம்ம வந்து என்ன வருது, இந்த பிரியாணி கடைக்கு வரேன். சரியா? தேங்க்யூ. இப்போ நீங்க வந்து நான் பேசுறேன், வெளியே நின்று பேசுனீங்கன்னா ஒட்டுக்காது, ஒட்டு கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்களா? நீங்க கேட்குறீங்க நான் பேசுறேன். உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்போ ஐசி ஜோ எத்தனை மணிக்கு போறாரு பிரியாணி கடைக்கு? 10 மணிக்கு யாரையோ பார்த்துட்டு போறாரு. நான் சொல்றேன், என் மொபைல் போன்ல பேட்டரி கிடையாது, சிம் கார்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணுறது? ஆமா, நான் பாட்டுமா பேசுறேன். யாருமே அந்த சைட்ல இல்லையா? ஏன் இப்படி ஏமாத்துற? இல்ல சார், இதுல வந்து எனக்கு சிம் கார்டு கிடையாது, பேட்டரி கிடையாது, அப்படி எப்படி பேசுறேன்? இப்படிதான் ஆளுக்குரிய வாழ்க்கை இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பகவான் வாழ்க்கை இதெல்லாம் ஒன்றும் அப்படி அந்த கனெக்ஷனே இல்லையா? ஒன்றுதான் போனு, சிலுவை வச்சுக்கலாம், பைக் வச்சுக்கலாம், பக்தியா இருக்கிறதுக்கு எல்லாம் முகத்துல போட்டுக்கலாம். ஆனா உனக்கு தெரியும், உனக்கும் அவனுக்கும் சொல்லணும் நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு தெரியும். போலீஸே சொல்லி தரல. எப்படிலாம் ஏமாத்துற, மனைவி ஏமாத்துற, அம்மாவை ஏமாத்துற, அப்பாவை ஏமாத்துற. ஒரு மொபைல் போனை வந்து ஆன் பண்ணி ஒரு கையில் கொடுக்க முடியாது. நிறைய பேர் ஒன்று அது லாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் வந்தா கூட அது இப்படி வச்சுக்குவோம். உனக்கு அதுவும் வரும், பெரிய திட்டு பண்ணாங்க. இதயத்தில் சுத்தம் பாக்கியவான்கள் நம்ம தேவனை சம்பாஷிப்போம். இன்னைக்கு உங்க நாட்டுல திருத்தம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் எவ்வளவு காசுலாம் மதத்துல இருப்பாங்க, மட்டும் இருந்துச்சுன்னா அதோட ஒரு வருமானம். உன் வாழ்க்கை சரியா ஆகலன்னா உனக்கு நிம்மதி வராது. வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கலாம், சட்டை போட்டுக்கலாம், என்னென்ன சட்டை ஆகிக்கலாம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் பேர் கர்மா.